இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை 19/4/2025 மதியம் 1:10 வெளியிடப்பட்ட அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. மழை நிலவரம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில். ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் 8 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி 7 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் 4 சென்டிமீட்டர், வால்பாறை PTO கோயம்புத்தூர், மேலும் சிவகங்கை பயணியர் விடுதி சிவகங்கை, மேலும் உப்பாசி AWS நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் BN பாளையம், சோத்துப்பாறை தேனி, உதகமண்டலம் நீலகிரி, பெண்ணாகரம் தருமபுரி, KRP அணை கிருஷ்ணகிரி, பெரியகுளம் தேனி தலா 3 சென்டிமீட்டர், ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல், சுரலக்கோடு கன்னியாகுமரி, கரியக்குயில் அணை சேலம், கிளன்மார்கன் நீலகிரி, வால்பாறை PAP கோயம்புத்தூர், பெரியகுளம் PTO தேனி, சிங்கோனா கோயம்புத்தூர், வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர், மருந்தகள்ளி தருமபுரி, பேச்சிப்பாறை கன்னியாகுமரி, அடையாமடை கன்னியாகுமரி தலா 2 சென்டிமீட்டர், TNAUCRI ஏத்தாப்பூர் சேலம், மயிலாடுதுறை AWS மயிலாடுதுறை மாவட்டம், மஞ்சளாறு தேனி, திருப்பரப்பு கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை AWS கன்னியாகுமரி, நெடுங்கல் கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை மாவட்டம், திருமூர்த்தி IP திருமூர்த்தி, பழனி திண்டுக்கல் மாவட்டம், திருமூர்த்தி அணை திருப்பூர் தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் கரூர் பரமத்தில் 22.5. இரவு நேர வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை 22.5 டிகிரி கரூர் பரமத்தில் பதிவாகியிருக்கு. அப்போது உயரழுத்தம் இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஆக உயரழுத்தம் காற்று தான் இரவில் குளிரையும் பகலில் வெயிலையும் கொடுக்கிறது. இதுதான் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு ஏற்படுத்துகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டில் ஓரிடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. அப்போ இயல்பை ஒட்டி இப்போ இருக்கிற வெப்பம் இயல்பான வெப்பம்தான். இந்த தேதியில் எவ்வளோ வெப்பமோ அதை அடித்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதியில் தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதியில் 36லேருந்து 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், தமிழக கடலோர பகுதிகளில் புதுவை, காரைக்கால் பகுதியில் 34லேருந்து 36 தான். நல்லா பாருங்கள், 36 டிகிரி தான் கடலோரம். ஆனால் அனல் பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியறதுக்கான காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புதுவை, காரைக்காலில் 36 டிகிரி தான் அதிகபட்ச வெப்பநிலையே பதிவாகிருக்கு. உள்ளேயே 39 தான். 38 என்பது 100, 39 என்பது 102 தான். புரிகிறதா? அடுத்தபடியாக மலைப்பகுதிகளில் 21லேருந்து 28 வரைக்கும் 21 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகிருக்கு மலைப்பகுதிகளில். ஆக 24 மணி நேர வெப்பநிலையில் ஏற்பட்டக்கூடிய அதிகபட்ச அந்த வெப்பநிலையில் ஏற்பட்ட மாறுதலை பார்த்திங்கன்னா கணிசமாக குறைந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில். பெரிய மாற்றம் எந்த மாவட்டங்களையும் பெரிய மாற்றம் இல்லை, இயல்பான வெப்பம் தான் பதிவாகிட்டு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் 39 டிகிரி செல்சியஸ் உள் மாவட்டங்களில் பதிவாகுவது என்பது இயல்பான வெப்பம். அடுத்தபடியாக வானிலை அறிக்கை அடுத்த 7 தினங்களுக்கானது. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை அறிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. தென்னிந்திய பகுதியில் கீழடுக்கு சுழற்சி, மேற்கு மற்றும் கிழக்கு காற்று சந்திப்பும் தென்னிந்திய பகுதியில் நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19 மற்றும் 20ஆம் தேதி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இந்திய வானிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை, மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓரிரு இடங்களில் தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. 21லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும்
தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 25ஆம் வரைக்கும் ஓரிரு இடங்கள் ஆங்காங்கே மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு 19, 20, 21 தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை கொஞ்சம் உயர்ந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக 22, 23 தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு குறைவு. அப்போ அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவு இருக்கும் அதுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையோட வேறுபாடு பார்த்திங்கன்னா 19 இன்றைக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஓரிடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2லேருந்து 3 டிகிரி இயல்போடு அதிகமாக இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக 20 முதல் 23 வரைக்கும் இதே மாதிரி தான் உயர்ந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 23 வரைக்கும் 19, 20, 21 இந்த தேதியில் அதிகபட்ச வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேரத்தில் புழுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலையும் அதிகரித்திருக்கும், இரவு நேரங்களில் புழுக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அசௌகரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று 19/4/2025 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37, 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். அப்போ 100 டிகிரியை ஒட்டி தான் இருக்கும், 100 டிகிரிக்கு மேலே போகும்னு சொல்லலை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28லேருந்து 29 வரைக்கும் இரவு நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக 38 ஒட்டி இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை 29 ஒட்டி இருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நாளையும் இதே வெப்பம் தான் சொல்லியிருக்காங்க. 37, 38 இரவு நேரத்தில் 28லேருந்து 29 சென்னைக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 19 முதல் 21 எச்சரிக்கை ஏதும் இல்லை. 22 எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 22 தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. 22 இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. 22 எங்கெங்கே மீன்பிடிக்க போக வேண்டாம்? தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டியுள்ள குமரி கடல், இங்கே மட்டும் சூறாவளி காற்றும் 35லேருந்து 45 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்போ 55 இருக்கலாம். 22 இன்றைக்கு தேதி 19, 2 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக மேற்கண்ட பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் 22 சொல்லியிருக்கிறாங்க. வங்கக்கடலோட ஆழ்கடல் பகுதிக்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை. இப்படிக்கு தென்மண்டல தலைவருக்காக போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 42 மில்லிமீட்டர், பெஞ்சிருக்கிறது 98 மில்லிமீட்டர். 134% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 47% குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. பாக்கியெல்லாம் சராசரி கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. நன்றி. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை. நன்றி.